ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்ல எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. என்னன்னா, இந்த நாமினேஷன் உங்களுக்கே தெரியும். நாமினேஷன்ஸில் யாரெல்லாம் வந்திருக்காங்க, இதில் யார் வந்து டாப்பாக சூப்பராக மாசாக இது வரைக்கும் ஓட்டை வாங்கிட்டு இருக்காங்க, எல்லா விஷயங்களும் நான் வந்துட்டு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரோட ரசிகர்கள் அப்படி விருத்தனமாக ஓட்டை போட்டு தாக்கிட்டு இருக்காங்க அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸில். அதேமாதிரி இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ஓட்டிங்கும் வந்துடும். இந்த 10 மணிக்கு வந்துடும் வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து எல்லாருமே வந்துட்டு அதுலேயும் ஹாட் ஸ்டாரில் போடுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அதில் தான் மெயின் போட வேண்டிய ஒரு களம். இப்போ என்னென்னா, அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, இந்த நாமினேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் வந்து ஒரு சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாரு. செம்ம மாசான ஒரு அனௌன்ஸ்மெண்ட். ஆக்சுவலாக எல்லாருமே உள்ளே வரும்போது அதுக்கப்புறம் தான் தெரியுது ஓப்பன் நாமினேஷன்ற விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்துட்டு ஆல்ரெடி ஒரு டாஸ்க்கே கொடுத்துருக்காங்க. ஆப்போசிட்டில் நின்று கண்ணை பார்த்து அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்றதை அடித்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நாமினேஷனை வச்சிட்டாங்க. அதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு செம்மையாக ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. என்னென்னா, இந்த நாமினேட் பண்ணும்போது இந்த அறிவுரை சொல்கிறது, பரிந்துரை பண்ணுறது, மன்னிப்பு கேட்குறது, அதெல்லாம் இருக்கக்கூடாது. முகத்துக்கு நேராக கண்களை பார்த்து இதுக்காக தானே அவங்களை நாமினேட் பண்ண தைரியமாக சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வைக்கிறார். ஏன் அப்படின்னா, எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் உள்ள கன்வென்ஷன் போல் வந்து நாமினேட் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா தைரியமாக சொல்லிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அங்கே 4 செவரு மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே 40 பேர் உள்ள உட்காந்துட்டு இருக்காங்க இல்லையா. அதனால் அவங்க முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த ரஞ்சித்து இன்னும் ஒரு சில பேர்லாம், கண்ணா கோச்சிக்காதரா தங்கம், நான் உன்னை தான் நாமினேட் பண்ணுறேன், ஏன்னா நீ இதை மாதிரி பண்ணிக்கிட்டப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரிந்துரை பண்ணுறது, அறிவுரை சொல்கிறது, மன்னிப்பு கேட்குறது, இந்த வேலையே இருக்கக்கூடாதுன்னு முக்கியமாக இந்த மாதிரி சில ஆட்கள்லாம் இருக்காங்க உள்ள. கோச்சிக்காதீங்க, தப்பாக நினச்சக்கூடாது, இப்படியே சொல்லுவாங்க. அதுக்காகவே அங்கே வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து முதலே சொல்லிட்டார். அதனால் புரிஞ்சு பண்ணுங்கன்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உண்மையிலேயே எல்லாருமே ரொம்ப கிளவர். அதுலேயும் குறிப்பாக நான் சொல்ல வேண்டிய ஆட்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன், சாச்சனா செம்ம ஸ்மார்ட். சாச்சனா வந்து நாமினேட் வந்துட்டு நம்ம ஜெஃப்ரி பண்ணுது. ஜெஃப்ரி செம்ம ஸ்மார்ட், அதை அடுத்தது சொல்கிறேன். சாச்சனா பார்த்தீங்கன்னா தர்ஷிகாவும் சத்யாவும் ஒரே ஒரு ஓட்டில் நின்றுருந்தாங்க. இது ஓப்பன் நாமினேஷனோட பியூட்டி அதுதான். ஆல்ரெடி வந்துட்டு ஒருத்தங்க நாமினேஷன்ஸில் 2 ஓட்டு வந்துட்டாவே உள்ளே வந்துட்டாங்கன்னு தெரியும் போது ஏன் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணணும், திரும்ப அவங்களே குத்துறதுனால வேஸ்ட்டு. அதுக்கு பதில் யார் இது வரைக்கும் நாமினேஷன்ஸில் வரலையோ அவங்கள குத்தலாம். அழகாக பார்த்தாங்க. தர்ஷிகாவுக்கு ஆல்ரெடி ஒரு ஓட்டு இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணாங்க, தர்ஷிகாத்திக்குள்ளே போட்டாங்க, சத்யாவதிக்குள்ளே போட்டாங்க. வேறு லெவலில் வந்துச்சு. இந்த மாதிரி தான் கிளவராக விளாட்ணும். அதே மாதிரி ஜெஃப்ரி சூப்பராக என்ன பண்ணார்னா, ஜெஃப்ரி எல்லா இடங்களையும் சாச்சனாக்காக நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸை விட்டு கொடுக்கலாம் நினச்சார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கேப்டன்ஷிப்பை விட்டு கொடுக்கலாம் நினச்சார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எல்லா இடங்களையும் நான் வந்துட்டு அந்த பொண்ணை வந்து சேஃப்டி பண்ண நினைக்கிறேன், அந்த பொண்ணு பாவம் அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டையும் வந்து பெருமை பீத்தல். அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அருண் கிட்ட போய் சொல்லிட்டாரு, நான் இந்த கேப்டன்ஷிப் வந்து விட்டு கொடுக்க போகிறேன். ஜாக்லின் கிட்ட சொல்லிட்டாரு, யார்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சௌந்தர்யாக்கிட்ட சொல்லியாச்சு, வீட்டில் இருக்கிற பாதி பேர்கிட்ட சொல்லியாச்சு. ஆனால் எல்லார்கிட்டையும் சொல்லும்போது வந்து யார்கிட்ட சொல்லிடுறீங்க, இது உங்களுக்குள்ளே ரகசியமாக இருக்கட்டும்னு. எதுக்கு இந்த மாதிரி ஒரு பெருமை பத்தல்னு தெரியல. கடைசியில் வந்து சாச்சனாக ஒரு நாமினேட்டும் பண்ணுறாப்புல. அப்புறம் எதுக்கு அதை அப்படி இருந்தீங்கன்னா இங்கே வந்து சாச்சனை நாமினேட் பண்ணக்கூடாது. சாச்சனா நாமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு கிடையாது. நாமினேட் பண்ணுறது அவங்களோட உரிமை. ஆனால் அதை வந்துட்டு இங்கே வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணுக்காக தான் நான் பண்ணுறேன், இந்த பொண்ணை நான் காப்பாற்றணும், இந்த பொண்ணுக்கு நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்கணும், கேப்டன்ஷிப்பை கொடுக்கணும், இந்த பெருமை பத்திலே வேணான்றதை என்னோட கருத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் சூப்பராக வந்துட்டு ரொம்ப நாள் வராத பவித்ராவதிக்கு உள்ளே போட்டாப்புல. ரயானுக்கு வந்துட்டு இந்த கேங்கோடு சுற்றிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி வச்சார். செம மாதம் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த சீசன் 8 இன்றைக்கி தான் வந்து தரமான ஒரு சம்பவம் நாமினேஷன் அந்த இதில் நடந்துச்சு. நீங்கள் யாரெல்லாம் பார்த்து ரசிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விடுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.